நான் அதித்தி இந்த வீடியோல வந்து என்னுடைய தமிழ் புக் கலெக்ஷன காட்டப் போறேன். ஆக்சுவலி இத நான் 2 பார்ட்டா இந்த வீடியோவ போடுறேன். ஒரு மிக்ஸா குடுக்குறேன். லைக் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், கான்டெம்பரரி ஃபிக்ஷன், சமகால எழுத்தாளர்கள் எல்லாமே கலந்து வச்சிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. முதல் புத்தகம் வந்து சந்திரபாபு கண்ணீரும் புன்னகையும் அப்படிங்கிற புத்தகம். பப்ளிகேஷன் வந்து 6த் சென்ஸ் பப்ளிகேஷன். இதோடைய விலை வந்து ₹125. ஸோ சந்திரபாபு சார் வந்து ஹி இஸ் அ தமிழ் ஆக்டர், தமிழ் காமெடி ஆக்டர். இவர் வந்து பண்ண காமெடி எல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம வந்து யூடியூப்ல தேடி பார்த்தாலும் பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இஸ் அன் அமேசிங் காமெடியன். இவருடைய ஆரம்ப காலம் வந்து நான் ரொம்பவே கஷ்டமானதா தான் இருந்திருக்கு. இவருக்கு வந்து அவ்வளோ எளிதிலலாம் வாய்ப்பெல்லாம் கிடைச்சிடல. ஏன் இவர் வந்து சூசைட் எல்லாம் வேற அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. அந்த டயத்துல வந்து சூசைட் வந்து ஒரு ஒஃபென்ஸ். ஸோ அவரை வந்து காப்பாத்திருக்காங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு கூட்டு போய் ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதனால தான் அவர் வந்து அப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தாரு. அந்த ஜட்ஜுக்கு முன்னாடியே ஜட்ஜ் வந்து சரி நீ ஆக்டரா அப்படின்னு கேட்டு ஏதாவது நடிச்சு காட்டு அப்படிங்கிறப்ப ஒரு ஷேக்ஸ்பியரியன் டிராமாவை வந்து அவர் இனாக்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. லேட்டர் ஜெமினி கணேசன் சார் மூலமா அவருக்கு வந்து இண்டஸ்ட்ரியில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஒரு குறுகிய காலத்திலே வந்து ஒரு நல்ல புகழடைஞ்சவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் இவருடைய டவுன்ஃபாலும் எப்படி இருந்தது? ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான். அதிலே இவர் பீக்கையும் பார்த்துட்டாரு, லோவையும் பார்த்துட்டாரு அப்படிங்கிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட அந்த கடைசி காலங்களெல்லாம் பார்க்குறப்ப வந்து உண்மையிலே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஹிஸ் லாஸ்ட் டேஸ் வந்து ஒரு காசு இல்லாம நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சு தான் இறந்திருக்காரு. பட் இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் புக். நீங்க வந்து டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் இவர வந்து இன்னொரு விஷயம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க ஃப்ரண்ட்ல எழுதியிருக்காங்க பாருங்க. ஒரு மனசுல உள்ளது வந்து அப்படியே டப்பு டப்புன்னு பேசுற ஆளு. எதையுமே மனசுல வந்து ஒளிச்சு வச்சுக்க தெரியாத மாதிரியான ஒரு மனுஷன். பட் அதனால இவர் நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நான் பிச்சமூர்த்தியின் தேர்ந்தெடுத்த கவிதைகள் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து சாகித்ய அகாடமி. இதோடைய விலை வந்து ₹180. ஆக்சுவலி நான் சொல்ற விலையெல்லாம் நீங்க வந்து ஒரு மைனஸ் இல்ல பிளஸ் ₹50 அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்து நான் ஓவர் தி டைம் கலெக்ட் பண்ணி வாங்கின புத்தகங்கள். இதே விலைக்கு தான் இப்போ வரைக்கும் விக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ பிச்சமூர்த்தி அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு அமேசிங்கான கதை இருக்குங்க. இவருக்கு ஏன் பிச்சமூர்த்தி அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இவருக்கு முன்னாடி பொறந்த ஒரு 3 குழந்தைங்க சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. ஸோ பிச்ச அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இவருக்கு. அப்படி பேர் வச்சா அதாவது இந்த மரணத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து விட்டு போயிருவாரு. இந்த குழந்தைய வந்து இவ்ளோ கேவலமான பேர் இருக்கு. ஒரு புள்ளைய தூக்க வேணாம்னு விட்டு போயிருவாரு அப்படின்னு தான் அவங்க அப்பா, அம்மா இந்த பேர வச்சிருக்காங்க. லக்கிலி ஹி ஆல்சோ சர்வைவ்ட். ஸோ பிச்ச அப்படின்ற பேருக்கு அப்புறம் மூர்த்தி சேர்த்து பிச்சமூர்த்தி அப்படின்னு ஆயிடுச்சு. இவர் வந்து இந்த புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய கவிதைகள் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது வந்த டயத்துல வந்து அந்த புதுக்கவிதைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புதுசான விஷயமா இருந்தது. அதான் புதுக்கவிதை. ஏன்னா அப்ப வரைக்கும் வந்து ஒரு ஃபார்மேட்டா ஒரு ரிஜிடான ஒரு ஃபார்மேட்ல தான் இருந்தது. கவிதைனா இப்படித்தான் இருக்கணும், இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவர் வந்து எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணி எளிய மக்களுக்கும் கூட வந்து கவிதைகள்லாம் புரியலாம் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல இவர் எழுதியிருந்தாரு. ஸோ திஸ் இஸ் அன் அமேசிங் புக் விச் எவரிபடி மஸ்ட் ட்ரை. நான் பிச்சமூர்த்தி சாரோட தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் பத்தி நம்ம சேனல்ல நம்ம பேசியிருக்கோம். நான் லிங்க்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துட்றேன். நீங்க தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கீரா சாருடைய தாத்தா சொன்ன கதைகள் அப்படிங்கிறது. இதோடைய விலை வந்து அன்னம் பப்ளிகேஷன். அன்னம் பப்ளிகேஷன் வந்து இவங்களுடையது தான் ஆக்சுவலி. சாருடையது தான். அண்ட் இதோடைய விலை வந்து ₹200. நமக்கு வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம வந்து நெறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகத்திலே இருக்காது. இஃப் யுவர் யூ ஹேட் பீன் பிளெஸ்ட் வித் லைக் அந்த கதை சொல்ற மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்து, அவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து டெஃபினட்டாவே தெரிஞ்சிருக்கும். இந்த கதைன்னா என்ன? தாத்தா சொல்ற கதைன்னா என்ன? பாட்டி சொன்ன கதைன்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அந்த மாதிரி யாரும் இருந்தது கிடையாது. தட் இஸ் த ரீசன் ஒய் ஐ டுக் திஸ் புக். நமக்கு ஒரு தாத்தா இருந்து கதை சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன்ல தான் அந்த புக் எடுத்தேன். பட் இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. இது வந்து சின்ன குழந்தைங்க புக் அப்படின்ற இன்டென்ஷன்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். தாராளமா அடல்ட்ஸ் படிக்கலாம். பிகாஸ் வி ஆல் ஹேவ் தட் இன்னர் சைல்ட் இன் அஸ் தட் நீட்ஸ் ஹீலிங். அந்த மாதிரியான புத்தகங்கள் இதெல்லாம். நம்ம மனச வந்து லேசாக்குற மாதிரியான ஒரு புத்தகம் படிக்கணும்னா, அப்படி ஒரு எழுத்தாளர் எனக்கு வேணும்னா, நீங்க டெஃபினட்டா வந்து கண்ண மூடிட்டு கீரானஸரோட எந்த புக்க வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளவு நம்ம மனச லேசாக்கி அப்படியே ஸோ இவ்வளவுதான் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ற மாரி இருக்கும் இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே. ஸோ யா திஸ் இஸ் ஒன் அமேசிங் புக். அடுத்து வந்து சிறுகதை தொகுப்புகள்ங்க. நம்ம சேனல்ல நெறைய சிறுகதை தொகுப்புகள் பத்தி போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வச்சிருக்கிறது வந்து இந்திய சிறுகதைகள் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து சாகித்ய அகாடமி. இதோடைய விலை வந்து ₹325. இது தொகுப்பாசிரியர் பேரும் போட்டிருக்காங்க. அண்ட் இத வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க பேரும் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த புத்தகம் வந்து தமிழ் சிறுகதைகள் தொகுதி 2 அகிலன் அவர் வந்து தொகுத்திருக்காரு. அண்ட் இதோடைய விலை வந்து ₹80. திஸ் இஸ் எட் அகைன் சாகித்ய அகாடமி பப்ளிகேஷனுடைய புத்தகம் தான். சிறுகதைகள் வந்து வாட் ஐ பிலீவ் இஸ் அது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. இப்ப நமக்கு வந்து நெறைய எழுத்தாளர்கள நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நல்ல நல்ல எழுத்தாளர்கள நம்ம வந்து தேடி போய் படிக்கணும். நம்மளுடைய அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ரைட்டர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம வந்து எடுத்த எடுப்புல அவங்க எழுதின ஒரு பெரிய நாவல போய் படிச்சா, அது நமக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம்.
பட் அவங்க எந்த மாதிரியான ரைட்டர்னே புரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு போயிட்டு நாவல்ஸ் எடுக்கிறது வந்து தட் வுட் பி அ வேஸ்ட் ஆஃப் டைம். நமக்கு அவங்கள வந்து பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எனக்கு செட் ஆவாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போய் எடுத்தோம்னா, அது வந்து வேற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் நம்ம வந்து வி ஆர் ஆல்வேஸ் ஃப்ரீ டூ ட்ரை அவுட் எவ்ரிதிங். அது ஒரு விஷயம். பட் சிலதெல்லாம் படிக்கிறப்ப நமக்கு ஏற்கனவே வந்து நிறைய மனசு கஷ்டத்துல இருந்தோம்னா, சிலதெல்லாம் படிச்சதுக்கப்புறம் உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுருவேன். ஏன்னா அந்த ரேஞ்ச்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிறுகதை தொகுப்புகள் படிக்கிறப்ப வந்து அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தான். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? அவங்க வந்து யாரு அப்படின்றத நமக்கு நமக்கு காட்டிக் குடுக்குற மாதிரியான விஷயங்கள் வந்து சிறுகதை தொகுப்புகள் மட்டும்தான். இதுல வந்து நெறைய பேரோட இது வந்து எப்படின்னா, நெறைய லாங்குவேஜஸ்ல இருந்து தொகுத்துருக்காங்க. ஏன்னா இந்திய சிறுகதைகள் அப்படின்னு பேர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல இருந்து தொகுத்து எழுதியிருக்காங்க. ஹிந்தி, கன்னடம், மராத்தி, ஒடியா அண்ட் பெங்காலி கதைகள்லாம் அதுல இருக்கு. ஆக்சுவலி பெங்காலி லிட்டரேச்சர் வந்து ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. பெங்காலி ஒர்க்ஸ் நீங்க வந்து ஒரிஜினலா உங்களுக்கு பெங்காலி தெரியுமா நீங்க அதுல படிக்கலாம். இல்லன்னா நம்ம வழக்கம் போல தமிழ் டிரான்ஸ்லேஷன்க்கே வந்துருங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் அமேசிங் புக். இந்த மாதிரி வந்து நெறைய தொகுப்புகள் இருக்கு. நான் லாஸ்ட் புக் ஃபேர்லயே நான் பார்த்தேன். அண்ட் சென்னை புக் ஃபேர்லயே இந்த மாதிரி நெறைய தொகுப்புகள் இருந்தது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் சம்திங் யூ கேன் டெஃபினெட்லி கோ அஹெட் வித் திஸ். ஜெயகாந்தன் சார், ஜெயந்தன், கு. அழகிரிசாமி சார், கூப்பராசர் அந்த மாதிரி ஆளுங்களோட தொகுப்புகள்லாம் இதுல இருக்கு. இதுல வந்து மோஸ்ட்லி வந்து தமிழ் எழுத்தாளர்களோட தொகுப்புகள் மட்டும் தான் இருக்கு. அண்ட் அதுல வந்து நான் முன்னாடி காட்டின புக்ல வந்து வேரியஸ் லாங்குவேஜஸ்ல இருந்து இருந்தது. திஸ் இஸ் தமிழ் மட்டும் தான் இதுல இருக்கிறது. ஸோ இதுவும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து அட் அகைன் நவீன தமிழ் சிறுகதைகள். இது 2ம் வந்து சா. கந்தசாமி சார் தொகுத்த புத்தகங்கள். சா. கந்தசாமி சார் இஸ் எட் அனதர் அமேசிங் ரைட்டர் அண்ட் அவர் இந்த மாதிரி நிறைய கலெக்டட் ஒர்க்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. இது வந்து நவீன தமிழ் சிறுகதைகள் சாகித்ய அகாடமி 170 rupees. நான் சாகித்ய அகாடமிக்கு என்ன பண்ணிக்கிருக்கேன்னு தெரியல. ஏன் புக் எடுத்த எல்லாமே சாகித்ய அகாடமியா வந்து இருக்குது. அண்ட் இது வந்து தமிழ் ரயில் கதைகள். அகைன் சாகித்ய அகாடமி. இதோடைய விலை வந்து ரூ. 270. சாகித்ய அகாடமி விலை கம்மியா இருக்க காலகட்டத்துல நான் போய் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் கிட்ட போகவே முடியல. கடந்த 2 வருஷங்களா வந்து தொட்டாலே வந்து அவ்வளவு விலை இருக்கு. பட் அவங்க கிட்ட ஆஃபர்ஸ் நிறைய இருந்தது. ஐ ரிமெம்பர் நவ். நம்ம ஆஃபர்ல வாங்கிருப்போம் இப்ப இதெல்லாமே. லைக் இன்னும் சில புத்தகங்கள்லாம் ரூ. 350 விலை இருந்ததுன்னா 220 அப்படி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வாங்கியிருப்பேன் நானு. நவீன தமிழ் சிறுகதைகள் வந்து இதுவும் வந்து நம்மளுடைய தமிழ் எழுத்தாளர்களுடைய வெவ்வேறு காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட புத்தகங்களை வந்து தொகுத்து எழுதியிருக்காங்க. இந்த ரயில் கதைகள் அப்படிங்கிறது ஆக்சுவலி எஸ்ரா சார் வந்து இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாரு. இந்த ரயில்கள் வந்து நமக்கு எதை நினைவூட்டுது அப்படின்னா, எல்லாருமே வந்து அவங்க ஸ்டாப்ல அவன் பாட்டுக்கு ஏறுவாங்க, இறங்குவாங்க. பட் த ஜேர்னி ஹேஸ் டு கோ ஆன் அப்படிங்கிறத வந்து எஸ்ரா சார் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவர் கொடுத்திருப்பாரு. ஐ டோன்ட் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். பட் இத வந்து ஓவராலா ஃப்ரேஸ் பண்ணா இந்த மாதிரி தான் வரும். அதான் இந்த ரயில் கதைகள் அப்படிங்கிறது லைக் எக்ஸாக்ட்டா வந்து ட்ரெயின்ல போறப்ப நடக்கிற கதைகள் மட்டும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடக்கிற வெவ்வேறு விஷயங்களுடைய தொகுப்புகள் இது. லைக் ஒரு சின்ன கிராமத்துல நடக்கிற ஒரு கதை, ஒரு பெரிய இடத்துல நடக்கிற ஒரு கதை, ஒரு வேலை பார்க்குற இடத்துல நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு மிக்ஸா குடுத்திருக்காங்க. லைக் நோபடி வில் பி வித் அஸ் டில் தி எண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்து இந்த மாதிரி கதைகள் படிக்கிறப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவன் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு ஏறிட்டே இறங்கி போயிட்டு தான் இருப்பாங்க. அது இந்த காலத்து ரிலேஷன்ஷிப்ஸ்க்குலாம் வந்து அது வந்து ரொம்பவே நேர்த்தியா பொருந்தும். பிகாஸ் லைக் எவ்ரிதிங் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் டெம்பரரி. வர்றாங்க, இறங்குறாங்க, போறாங்க. நமக்கு அந்த லைஃப் லாங்கா கூட டிராவல் பண்றவங்க, ஏன் ஈவன் நாட் ஈவன் எனிபடி நம்ம யாரையுமே வந்து அப்படி சுட்டி இவங்க வந்து இவங்க கூட அப்படியே டிராவல் பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளால இந்த காலத்துடைய ரியாலிட்டி நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கிற அந்த சில ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கதைகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தீஸ் டூ. அடுத்து வந்து வெண்ணிற இரவுகள் அப்படின்னு டாஸ்டாயெவ்ஸ்கி சார் அவர்களுடைய கதை. இது வந்து ஒரு தமிழ்ல வந்து நான் வந்து டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன். இதோடைய விலை வந்து ரூ. 75. இந்த வெண்ணிற இரவுகள் அப்படின்னு நான் வந்து இந்த கதையை சொல்றத விட, தமிழ்ல வந்து இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது இல்லைங்களா? ஷியாம், அருண் விஜய், ஷாம் சார், அருண் விஜய் சார், குட்டையத்தி மேம்னு நினைக்கிறேன். அவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. 2 ஆண்கள், ஒரு பொண்ணு அவங்க காதலிக்கிறாங்க. வெவ்வேறு காலகட்டங்கள்ல காதலிக்கிறாங்க. என்ன நடக்குது கடைசில அப்படிங்கிறது தான் கதை. அதே தான் இது. ஆக்சுவலி இதோடைய ஒரு லூஸ் அடாப்டேஷன் மாதிரி தான் அந்த படம் இருக்கும். இதுல வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் தான் மீட் பண்ணி பேசிக்குவாங்க. அதாவது ஷியாம் கேரக்டரும், ஹீரோயின் கேரக்டரும் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் தான் மீட் பண்ணி பேசிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த ஒரிஜினல் லவர் வந்து அவர் வந்துருவாரு. ஸோ அவ்வளவுதான். அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ் தான் அந்த கதைய வந்து ரொம்ப அழகாக்கும். இனிஷியலி அந்த பொண்ணுக்கு வந்து அந்த காதல்ல எந்த அபிப்பிராயமும் இருக்காது. லேட்டர் ஆன் இவர் வந்து பேசுறப்ப ஒரு சில ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்கும். பட் ஃபைனலி வந்து அவர் வந்துருவாரு. நீங்க ஒரிஜினல் கிடைச்சிச்சுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனல்ல வந்து நம்ம அதிகமா பேசாத ரைட்டர்ஸ் அப்படின்னா வந்து நம்ம வண்ணதாசன் சார பத்தியும் பேசினது கிடையாது. வண்ணநிலவன் சார பத்தியும் பேசினது கிடையாது. ஆக்சுவலி வந்து வண்ணதாசன் சார் வந்து கல்யாண்ஜி அப்படிங்கிற பேர்ல கவிதைகளும் எழுதியிருக்காரு. இவங்க 2 பேருமே வந்து பேசிக்கலி தே ஆர் ஃப்ரம் திருநெல்வேலி. தே ஆர் அமேசிங் தமிழ் ரைட்டர்ஸ். ஆக்சுவலி இந்த வண்ணநிலவன் சார் வந்து இயற்பெயர் வந்து ராமச்சந்திரன் அப்படிங்கிறது.
அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து லைக் டிவி வரைக்குமே அவருடைய ஒர்க்ஸ் போயிருக்கு. 2 பேருமே வந்து தமிழ்ல நெறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதேதான் எளிய மக்களோட வாழ்வியல், எளிய நடையில வந்து அழகான விஷயங்கள் எக்ஸ்பிரஸ் பண்றதெல்லாம் வந்து இவங்க 2 பேருமே அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். பட் நம்ம சேனல்ல வந்து நம்ம அவங்கள பத்தி பெருசா பேசினதே கிடையாது. நான் எந்த புக்ஸுமே எடுத்தது கிடையாது. மேபி நம்ம ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நிலா பார்த்தல் அப்படிங்கிறது அவருடைய கவிதைகள். குட்டி, குட்டி கவிதைகளா நெறைய இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்னதா சிம்பிள் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க. இது வந்து புதுமை பித்தன் பதிப்பகம். இதோடைய விலை வந்து ₹35 இதோடைய விலை. அண்ட் கம்பாநதி ஸ்வர்ணநிலவன் சாருடைய புத்தகம். இது வந்து கிழக்கு பதிப்பகம். இதோடைய விலை வந்து ₹110. இதெல்லாம் நான் சொன்ன மாரி நீங்க +50 போட்டுக்கோங்க. ஏன்னா இப்பல்லாம் வந்து நல்ல விலை ஏறி இருக்கும். நடுக்கை வண்ணதாசன் சாருடைய புத்தகம் ₹110. பப்ளிகேஷன் வந்து சந்தியா பதிப்பகம். சமவெளி வண்ணதாசன் சாருடைய புத்தகம் சந்தியா பதிப்பகம் ₹80. ஸோ இதுவும் நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் வண்ணதாசன் சார், வண்ணநிலவன் சாருடைய புத்தகங்கள் இருக்கு. இத பார்த்தீங்கன்னா இது 2ம். அதே விலை தான். ₹70, ₹65 அந்த மாதிரி தான் இந்த 2 புத்தகங்களுமே வந்து. இதுதான் சார். ஃபோட்டோ போட்டுருக்காங்க பாருங்க. இதான் சார். யாஹ்! அடுத்து வந்து நான் சின்ன வயசுல நான் படிச்ச ரஸ்கின் பாண்ட் அப்படின்ற ஒருத்தர் எனக்கு அறிமுகமானது வந்து இந்த கதையில தாங்க. பாரதி புத்தகாலயம் விலை வந்து ₹30. கப்பலில் போகும் கனவு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சின்ன பிள்ளைங்க கப்பல்ல போகணும்னு ஆசைப்படும். அதுக்காக வந்து அங்க இருந்து ஓடி வரும், இங்க இருந்து ஓடி வரும் எல்லாம் பண்ணும். கடைசியில அந்த கப்பல் வந்து போறத கரையில நின்னு 2ம் பார்க்கும். அவ்வளோதான். ரஸ்கின் பாண்ட் சார் வந்து இங்கிலீஷ் ஃபிக்ஷன்ல இந்தியன் ரைட்டர்ஸ்ல ஹி டெஃபினெட்லி ஹேஸ் அ செப்பரேட் பிளேஸ். ஏன்னா இப்ப வந்து ஊடால வந்த சில காலகட்டங்கள்ல இந்தியன் ஆத்தர்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு வேற மாதிரி ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுற மாதிரி வந்துருச்சு. பிகாஸ் ரைட்டிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லைக் லிமிட்டிங் இட் டு லவ், செக்ஸ், ப்ரீமேரிட்டல் செக்ஸ், போஸ்ட் மேரிட்டல் செக்ஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் செக்ஸ் அவ்வளோதான். அது மட்டும் தான் இருந்தது. நெறைய அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ்ல வந்து அந்த சில புத்தகங்கள்ல அத மட்டும் தான் ரொம்ப டீப்பா ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நெறைய பேர் இந்தியன் ஃபிக்ஷனே ஐயோ! எனக்கு வேணாம்ப்பா அந்த ரேஞ்ச்லலாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இது வந்து ஒரு சின்ன புத்தகம். இது வந்து அவருடைய ஒரு எலாபரேட்டட் சிறுகதை மாதிரி தான் இது. இட்ஸ் நாட் இது வந்து ஒரு நாவல் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி அவருடைய கலெக்டட் நாவல்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சிறுகதையும் அதுல இருக்கலாம். ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்க டெஃபினட்டா படிக்கலாம் அண்ட் அடல்ட்ஸும் படிக்கலாம். இன்னர் ஸ்ட்ரெய்ட் ஹீல் பண்ணணும்னு ஸோ டெஃபினட்டா படிக்கலாம். அண்ட் இது வந்து வானதி புத்தகாலயம்ல வாங்கின லியோ டால்ஸ்டாய் கதைகள். இட்ஸ் ஆக்சுவலி டிரான்ஸ்லேட்டட் ஒர்க். விலை வந்து ₹120. ஸோ லியோ டால்ஸ்டாய் இஸ் எட் அனதர் அமேசிங் ரைட்டர். இவர் வந்து இவருடைய அண்ணா கரணனா அப்படிங்கிற ஒர்க் வந்து இட் இஸ் வெரி வெரி பாப்புலர். நம்ம வந்து நம்ம சேனல்ல இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாச்சும் பண்ணலாம். அப்போ வந்து நான் அந்த கதையெல்லாம் நான் சொல்றேன். அவருடைய ஒர்க் எல்லாத்தையுமே குடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் தான் அவருடைய வெரி வெரி பாப்புலர் ஒர்க்ஸ். அண்ட் ஹி ஹஸ் ரிட்டன் மெனி மெனி ஷார்ட் ஸ்டோரீஸ். அவருடைய சிறுகதை தொகுப்புகளுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து இதெல்லாம் படிக்கிறப்போ ஒரு மாரி கைண்ட் ஆஃப் மாரல் ஸ்டோரீஸ் ஃபீல் வரும். கருத்துக்களோட வந்து சொல்லியிருக்க மாதிரி இருக்கும். மேபி நான் படிச்சது அந்த மாதிரி கதைகள்லாம் தெரியல. பட் நமக்கு வந்து இந்த சில சில நல்ல வேர்ட்ஸ்லாம் அவங்களுடைய கதைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஆசான் சுஜாதா சாருடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள். உயிர்மை பதிப்பகம் விலை வந்து ₹440. இப்ப வந்து இதெல்லாம் வந்து கலெக்டடா குடுக்குறாங்க. 3 தொகுதிகள் சேர்த்து அந்த மாதிரிலாம் வந்து குடுக்குறாங்க. இது வந்து லைக் சாருடைய இல்லாதது அந்த வேக்கம் வந்து நமக்கு எப்போ தெரியுது அப்படின்னா, இவர் வந்து அசோசியேட் ஆன டைரக்டரோட படங்களுடைய இப்போதைய குவாலிட்டிய பார்க்குறப்ப தான் சார் வந்து நெறைய நெறைய உழைச்சிருக்காரு அதுக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு தெரியுது. சார் வந்து சங்கர் சார் கூட ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே வந்து பயங்கர அமேசிங்கா இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ திரும்பி பார்த்தாலுமே வந்து, ஆஹா! அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ யூ ஆர் மிஸ்டு சார். யூ வில் ஆல்வேஸ் பி மிஸ்டு. அடுத்து வந்து சரவணன் சந்திரன் அவர்களுடைய ரோலெக்ஸ் வாட்ச் அப்படிங்கிற கதை. கிழக்கு பதிப்பகம் விலை வந்து ₹160. பட் இப்போ வந்து இவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் சாருண்டி வைரதாஸோடைய பப்ளிகேஷன் ஹவுஸ் 0 டிகிரி பப்ளிஷிங் ஆமா. அதுல இருக்கு இவருடைய கலெக்டட் ஒர்க்ஸ் எல்லாம். இது வந்து எப்படின்னா, சாருடைய இத படிச்சவங்க என்ன ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சார் Facebookல நெறைய எழுதுவாரு. ஸோ அத எல்லாத்தையும் ஒரு மாரி கம்பைல் பண்ணி படிச்ச மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திஸ் ரிசீவ்ட் மிக்ஸட் ரிவ்யூஸ் பட் ஆன் த ஹோலா இந்த புக் வந்து நீங்க ட்ரை பண்ணணும். சமகால எழுத்தரர்கள நீங்க ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபோட்டோ போட்டுருக்காங்க பாருங்க. யாஹ்! ஃபோட்டோ போடுறதெல்லாம் நல்ல விஷயங்க. நம்ம வந்து ரைட்டர்ஸ் மட்டுமே பார்த்து நம்ம ஃபோட்டோ பார்க்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் நம்ம படிச்சிருக்கவங்க நேரா இப்படி கிராஸ் பண்ணி போனா கூட பேங்க் பார்த்துட்டு இருப்போம். நமக்கு தெரியாது. ஸோ கடவுளுக்கு வேலை செய்பவர் ஆமுத்துலிங்கம் சாருடைய புத்தகம் இது. காலச்சுவடு பதிப்பகம் ₹320. இதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில வாங்கின புத்தகங்கள். இதெல்லாம் என்னைக்கு வாங்குனேன்னா 7/9/2024 பாருங்க 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனது. புக்குடைய விலையெல்லாம் பாருங்க. நான் முன்னாடி காட்டுன புக்குக்கும், இப்ப காட்டுற புக்குக்கும் விலைய பாருங்க எப்படி ஏறியிருக்குன்னு. முத்துலிங்கம் சார் இஸ் அன் அமேசிங் ரைட்டர். சார் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் இந்த புலம்பெயர்ந்த ஆளுங்களுடைய வலி, வேதனை, அவங்களுடைய கதைகள் எல்லாத்தையுமே வந்து நேர்த்தியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நம்ம சேனல்ல சார பத்தி நம்ம நெறையவே பேசியிருக்கோம். 5 தமிழ் ரைட்டர்ஸ் ஐ டிஸ்கவர்ட் இன் 2024 அப்படிங்கிற வீடியோ நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்குறேன். நீங்க அங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சார் பத்தி நம்ம எலாபரேட்டா நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து திஸ் இஸ் அ டிரான்ஸ்லேஷன். கானா சுப்பிரமணியம் சார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற புத்தகம்.
B4 புக்ஸ்ல இது வந்து ₹99. ஆக்சுவலி இது வந்து நான் இப்போ அந்த புக் எடுத்திருக்கேனான்னு தெரியல. இந்த செட்ல அந்த புக்க நான் காட்டல. ஆக்சுவலி ஜார்ஜ் ஆர்வெல் அவர்களுடைய 1984 புக்குடைய டிரான்ஸ்லேஷன் நான் வாங்கினேன். இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அப்ப வந்து நீங்க கூட அது வந்து ₹180 வந்தது. நீங்க கூட ஒரு ₹20 குடுத்தீங்கன்னா இந்த புக் தரோம்னாங்க. பட் இந்த புக்கோட இங்கிலீஷ் வெர்ஷன் என்கிட்ட இருக்கு. இல்லங்க வேணாங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல வேணான்னு புக்க சொல்லக்கூடாது. நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நானும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நான் வாங்கினது வந்து ₹20. அண்ட் அனிமல் ஃபார்ம் குழந்தைங்க புக்கு கிடையாது. டெஃபினட்டா குழந்தைங்க புக்கு கிடையாது. இது வந்து நெறைய அதாவது பிரச்சார நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்யூனிச சித்தாந்தங்கள் நெறைய இருக்கும் இந்த புத்தகத்துல. ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ்குள்ள நடக்கிற விஷயம். அது வந்து நம்ம மனிதர்களுக்குள்ள நடக்கிற விஷயம் தான் அது. அது வந்து ஒரு மாரி அனிமல்ஸ்குள்ள நடக்கிற மாதிரி வந்து சார் வந்து கதைய வடிவமைச்சிருப்பாரு. லெட்ஸ் டாக் அபௌட் இட் சம்டே. நம்ம வந்து எலாபரேட்டா நம்ம இத பத்தி இன்னொரு வீடியோல பேசுவோம். அடுத்து வந்து கானாசு சாருடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள். அந்த கானாசு சார் தான் இந்த கானாசு சார். ஹி இஸ் எ டிரான்ஸ்லேட்டர் ஆல்சோ. ஸோ இவருடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள். இது வந்து பப்ளிகேஷன் செட் அகைன் சாகித்ய அகாடமி ₹200 விலை. ஹி இஸ் ஆல்சோ எட் அனதர் அமேசிங் ரைட்டர். பட் நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, கானாசு சாருடைய சில கதைகள தான் நம்மளால வந்து இப்போ இந்த காலத்துக்கு ஏற்புடையதா இருக்கும். நெறைய கதைகள் வந்து இந்த காலத்துக்கு நம்ம பார்க்குறப்ப வந்து அவ்வளவா வந்து பொருத்தமா இருக்காது. என்ன இப்படி எழுதியிருக்காரு? என்ன முரண்பாடா இருக்கு? அப்படின்னு நம்மளே யோசிப்போம் இல்லையா? அடுத்து வந்து கூப்பாரா சாருடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள். விலை வந்து ₹280. ஆக்சுவலி இத கம்பைல் பண்ணவர் வந்து ராஜேந்திரன் அப்படிங்கிறவரு. நான் வந்து இப்ப வந்து லைக் ஒரு டிப்பிக்கல் அந்த ஒரு கஷ்டமா இருக்கும். ஒரு கதைகள்லாம் படிச்சா அழுகை வரும். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு நான் நெனச்சேன். பட் திஸ் புக் இஸ் டெஃபினெட்லி ஃபன் டூ ரீட். அண்ட் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து லைக் ஒரு சிம்பிளான விஷயங்கள் தான். லைஃப்ல நம்ம போற போக்குல கடந்து போற விஷயங்கள வச்சு ரொம்பவே நேர்த்தியா கதைகள் பின்னியிருப்பாரு இவரு. ஸோ திஸ் இஸ் ஒன் ரைட்டர் விச் எவரிபடி மஸ்ட் ட்ரை. ஜாலியான ஒரு புக் படிக்கணும். நான் கீரானா சாருக்கு சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாரி ஜாலியா படிக்கணும்னா, நீங்க இவருடைய புத்தகங்கள எடுத்து படிச்சுக்கலாம். ஆஸ் ஃபார் அஸ் ஐ ஹேவ் ரெட் இந்த புக்லாம் வந்து ஃபன்னாவே இருந்தது. அடுத்து வந்து நம்ம தமிழுடைய 3 பெரிய லவ் முடிஞ்சிருச்சு. ஓகே. யாஹ்! அடுத்து வந்து நம்ம தமிழுடைய 3 பெரிய பெரிய காப்பியங்கள பத்தி பார்க்க போறோம். ஸோ இத பத்தி பேசுறேன்னா எப்படி நமக்கு பொன்னியின் செல்வன். ஆக்சுவலி ஐ ஹேவ் 2 பொன்னியின் செல்வன். எதுக்கு நீங்க 2 வச்சிருக்கமான்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா, உங்களுக்கு உரிமை இருக்கு. என்னோட உறவு இருக்கு. நீங்க கேட்கலாம். எதுக்கும்மா நீ 2 வாங்கி வச்சிருக்கன்னு? தெரியல எனக்கு. நான் 2 வாங்கி வச்சிருக்கேன். விலை வந்து 2மே 300 எ ஒண்ணு வந்து ₹325 போட்டிருக்காங்க பாருங்க. நக்கீரன் பப்ளிகேஷன். எல்கேஎம் பப்ளிகேஷன். இதோடைய விலை வந்து ₹290. ஓகே. 5 பாகங்களும் சேர்த்தே வந்து தீஸ் ஆர் குவைட் அஃபோர்டபிள். ஆக்சுவலி அடுத்து வந்து பார்த்திபன் கனவு. அடுத்து வந்து சிவகாமியின் சபதம். இது வந்து ஒரே ஒரு புக் தான். இதுல வந்து 4 பாகங்கள் உண்டு. ஒரு இன்ட்ரஸ்டிங் குரோனாலஜி சொல்றேன் உங்களுக்கு. அதாவது இந்த 3 புத்தகங்களையும் வாசிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. இத வந்து நம்ம ட்ரையாலஜின்னு போட்டு இத வித்தாய்ங்க அப்படின்னாலுமே இது வந்து செம்மையா போகும். ஏன்னா இது வந்து லிட்டரலி ஒரு ட்ரையாலஜி மாதிரி தான். ஆனா யாருமே இந்த ட்ரையாலஜிய வித்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது வந்து சிவகாமியின் சபதம். இதுல தான் அந்த பல்லவர்களுடைய கேரக்டர்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது மகேந்திரவர்ம பல்லவர், அவருடைய மகன் நரசிம்மவர்ம பல்லவர், அவருடைய காதலி தான் இந்த சிவகாமி அப்படிங்கிறவங்க. அவங்க போடுறது தான் சபதம். புலிகேசி அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து படையெடுத்து வந்திருப்பாரு. அவர் படையால அவர தோற்கடிக்க முடியல. இவரு வந்து சரின்னு வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுறாரு. பட் நரசிம்மவர்ம பல்லவன் வந்து நாட்டுல இல்லாத சமயத்துல புலிகேசி ராஜா வந்து மகேந்திரவர்மன் கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி ஆகி ஊர எரிச்சுட்டு சிவகாமிய தூக்கிட்டு போயிடுறாரு. அங்கிட்டு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு சபதம் போடுறாங்க. என்னைய வந்து ராஜா வந்து என்னைய வந்து மீட்டுட்டு போவாரு பாரு அப்படின்னு சொல்லி சபதம் போடுறாங்க. அவங்க வந்து இன்னும் ராஜா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் சேட்லி அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷனுக்காக பொலிட்டிக்கலா அவருக்கு ஒரு அலையன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பிள்ளைங்கலாம் பொறக்குது அவருக்கு. லேட்டர் ஆன் அவர் வந்து சொன்ன மாரி வந்து மீட்டுட்டெல்லாம் போயிடுறாரு. இவங்களுடைய காதல் நிறைவேறல. அதுதான் அந்த கதையோட எண்டிங் வந்து அது அவங்களுடைய காதல் நிறைவேறல. தட்ஸ் இட். அவங்க நம்பிக்கிட்டே உட்கார்ந்திருந்தாங்க. பட் சில காதல்கள் நிறைவேறாது அவ்வளவுதான். ஸோ இது முதல் புத்தகமா. அடுத்து நீங்க படிக்க வேண்டியது வந்து பார்த்திபன் கனவு. ஃபைனலா தான் பொன்னியின் செல்வன் படிக்கணும். பார்த்திபன் கனவு வந்து நரசிம்மவர்ம பல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு காட்டுனேன் இல்லைங்களா? ஒரு கேரக்டர் பத்தி சொன்னேன் இல்லைங்களா? அந்த கேரக்டர் வந்து இந்த கதையில ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருப்பாரு. அதாவது பார்த்திபன் அப்படிங்கிறவரோட மகன் வந்து விக்ரமன். சோழர்கள் இவங்கலாம். அந்த டயத்துல சோழர்கள்லாம் வந்து சிற்றரசர்களா தான் இருந்தாங்க. பெரிய பெரிய ராஜாக்களுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு அப்படிதான் இருந்தாங்க. பார்த்திபன் கனவு அப்படிங்கிறது என்னன்னா, பார்த்திபன் அவருக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான். நம்ம வந்து சோழர்கள் வந்து இண்டிபெண்டன்ட் ஆகணும். இந்த நாட்டையே ஆளணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அவர் வந்து அவருடைய எந்த ஆசையும் சாகறதுக்கு முன்னாடி நரசிம்மவர்ம பல்லவர்ட்ட சொல்லிடுறாரு. என் மகன் வந்து எப்படியாவது ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு. நரசிம்மவர்ம பல்லவனும் வந்து ஒரு மாதிரி இன்டைரக்டா விக்ரமனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இதுல வந்து ஹீரோயின் பேர் வந்து குந்தவி. நான் வந்து ஆக்சுவலி இந்த குந்தவியையும் பொன்னியின் செல்வன்ல வர குந்தவையையும் குழப்பிட்டேன். பட் 2மே வந்து கம்ப்ளீட்லி வேற வேற கேரக்டர்ஸ்.
அவங்க நினைச்சது நடந்துச்சா அப்படிங்கிறது வந்தா பொன்னியின் செல்வன். அவங்க நினைச்சது வந்து நிறைவேறுச்சு. பார்த்திபன் கண்ட கனவு வந்து சில சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம்னாலும் நிறைவேறுச்சு அப்படிங்கிறது. அதாவது பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. 2 பாகங்கள் படமே வந்துருச்சு. புக்கே படிக்காதவங்களுக்கு கூட இப்ப வந்து படம், கதையெல்லாம் தெரிஞ்சிரும். ஆதித்த கரிகாலன் யாரு, வந்தியத்தேவன் யாரு எல்லாமே தெரிஞ்சிரும். ஸோ இதுதான் படிக்கிறதுக்கான குரோனாலஜி. அந்த ஆர்டர் அப்படிங்கிறது இதுதான். இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா வந்து, அங்க வர்ற கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு இங்கேயும் ரிப்பீட் ஆகும். ஸோ நமக்கு அந்த ஒரு கனெக்ட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் மை ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் இதுதான். நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். அதுல வந்து இன்னும் சில அமேசிங்கான புக்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஏன்னா ஒரே வீடியோவ போட்டேன்னா வந்து டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.